அந்த ஆசிரியர் தன்னோட வீட்டிலேயே டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் அவருக்கு உடல் சோர்வு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னால அங்கேருந்து ஒரு மாணவனோட மடியிலேயே நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி படுத்துட்டாரு. அப்போ நேராக ஒரு தேள் இவனை நோக்கி வந்திருக்கு. இப்போ கத்துனாலோ இல்லை காலை ஆட்டினாலோ சார் எந்திரிச்சிருவார் அப்படிங்கிறதுனால அப்படியே பல்ல கடிச்சு நின்றுருக்கான். நேராக வந்து தேள் இவனை கொட்டிடுச்சு. இவனை எவ்வளோ நேரம் அப்படியே வலுக்கட்டாயமாக உட்காந்துட்டு இருந்திருக்கான். ஒரு நேரத்தில் மயங்கி கீழே விழுந்துட்டான். அப்போ சார் எந்திரிச்சிருக்காரு. அப்போ தான் பார்த்துருக்காரு, ஆஹா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து அவனுக்கு சிகிச்சை அளித்து அவனை வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. 2 நாள் கழிச்சு அவன் திரும்பி வந்திருக்கான். அப்போ ஏண்டா தேள் கடிச்சது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தூங்க விட்டுருக்கே, என் மேலே அவ்வளோ பாசமாக உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இவன் சொல்லியிருக்கான், இல்லை சார் நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவீங்க, அதுக்கு இந்த தேள் கடி எவ்வளோ பரவாயில்ல சார் அப்படின்னா. கேட்கறதுக்கு இந்த சம்பவம் நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதுலேருந்து 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, இப்போ இருக்கிற மாணவர்கள் எல்லா விஷயத்தையுமே இன்டர்நெட்டில் தேடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்போது இப்போ இருக்கிற நடைமுறை விளக்கத்தோடு சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 2வது, மாணவர்கள் எல்லா விஷயத்துலையுமே என்டர்டைன்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஆசிரியர்களை எதிர்த்து பேசுறது, ஆசிரியர்களை விமர்சனம் பண்ணுறது, ஆசிரியர்களை கிண்டல் பண்ணுறது, இதுதான் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு முட்டாள்தனமான காரியத்தை மாணவர்கள் எப்பயுமே செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் யானை தன்னோட தலையில் தானே மண்ணவாரி கொட்டிக்குமா. அந்த செயலும் ஒரு ஒழுக்கம் இல்லாத மாணவனோட செயலும் ஒன்று தான். அதனால் முதல்ல ஒழுக்கம், அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் கற்றுக்கலாம்.